எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, இந்த அறிக்கை தான் மிகப்பெரிய ஒரு சண்டையா இணையத்துல நேத்திருந்து மாறி இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி தான் நாம பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் சில புரிதல்களை உருவாக்க வந்திருக்கும். எதனால அன்புமணி அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக கொடுத்திருக்கிறாரு, ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாரா, இல்ல ஒட்டுமொத்த தைலாபுரம் கும்பலுக்கு எதிராக இந்த அறிக்கையை விட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த நேரத்தில் நம் மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வந்திருக்கோம். குறிப்பா கடந்த 6-7 மாசமா நடந்திருக்கிற சண்டையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியாக நம்ம காணொலிகள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக தைலாபுரத்தை நம்பாதீங்க, தைலாபுரம் ஒருபோதும் வன்னியர்களுக்கு எந்த நல்லதையும் செய்யாது அப்படின்னு தொடர்ச்சியாக நம் மக்களுக்கு நாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவரும் தைலாபுரத்தை சுற்றி இருக்கிற ஜி.கே. மணியும் அருள் அவர்களும் காந்திமதியும் இப்படி ஏகப்பட்ட பேர் வன்னியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக தோல் உரிச்சு காட்டிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தில் வருகின்ற 28ஆம் தேதி சேலத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை போட்டிருக்காங்க தைலாபுரம் கும்பல், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி பேரில் போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிராக அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வருகின்ற 28ஆம் தேதி நடக்க போகிற சேலத்தில் நடக்கிற பொதுக்குழு அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த பொதுக்குழு கிடையாது. அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கே பேசப்படுற, அங்கே சொல்லப்படுற, அங்கே செய்யப்படுற அனைத்து விஷயங்களுக்கும் ஒருபோதுமே பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாகாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த விஷயத்தை பார்த்து தான் தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேர் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் சொன்னது உண்மைதானே, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்க, டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்க, என்னென்ன வேலையோ செஞ்சீங்க, தேர்தல் ஆணையத்திற்கு போனீங்க, இப்படி அனைத்து இடத்துல போயும் உங்களுக்கு செருப்படி தான் மிஞ்சது. நேரடியாகவே சொல்லிட்டாங்க, நீங்க உங்களுக்கு கட்சி உரிமை இருக்கு அப்படின்னா சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தற்பொழுது என்ன பண்றாங்க, தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கும்பலும் நாங்க ஏன் சிவில் கோர்ட்டுக்கு போகணும், அன்புமணி அவர்கள் தான் சிவில் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கீங்க. அன்புமணி அவர்கள் எதற்கு சிவில் கோர்ட்டுக்கு போகணும்? அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏத்துக்குச்சு. டெல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னா, தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னா, தலைவர் அப்படின்ற உரிமை, புரியுதுங்களா, அவர் நிறுவனர் மட்டும்தான், தலைவர் அப்படின்ற உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க சிவில் கோர்ட் போங்க, உங்களுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லுங்க, அன்புமணி அவர்கள் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ணுங்க அப்படின்னு தான் டெல்லி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் வரைக்குமே சொல்லிட்டாங்க. சொல்லியும் கூட தொடர்ச்சியாக ஐயா தான் ஆணிவேர், ஐயா தான் சல்லிவேர், ஐயா தான் அனைத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 87 வயசுல இருக்கிற ராமதாஸ் அவர்களை ஏமாற்றி ஜி.கே. மணியும் அருள் அவர்களும் சுசிலாவும் மற்றும் காந்திமதி அவர்களும் தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் சித்து விளையாட்டை ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்துக்கு தான் எதிராக அன்புமணி அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்து அவர் அறிக்கை கொடுத்தது சரிதான், அவர் அந்த வேலையை செய்யும் தான். நீங்க மாட்டின உட்காந்துக்கிட்ட எதையாவது பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முன்பாக அவர் சொல்லிட்டாதான் அங்கே ஏதாவது சம்பவங்களோ சர்ச்சைகளோ இல்லை அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க எதையாவது பண்ணிட்டு போவீங்க, அதற்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மகளுக்காக ஒட்டுமொத்த சமூகத்துடைய அனைத்து விஷயத்தையும் கருவறுக்க முன்ன வந்துட்டாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். அவரையே பெரும்பகுதியாக வன்னியர்கள் தற்போது இருக்கிற ஒரு சூழல்ல கண்டுக்கல, புரியுதுங்களா? பெரும்பகுதியாக கண்டுக்கல, அவர் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இன்னமும் திருந்தல, நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துற இந்த வேலையை ஏன் செய்யறீங்க? ஊமை ஜனங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் நீங்க பண்ண நல்லதே போதும், புரியுதுங்களா? நீங்க சமூகத்தை கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும், உங்களை நாங்கள் அந்த விஷயத்துக்காக மதிக்கிறோம், புரியுதுங்களா? அதற்காக இனிமேலும் வன்னியர்களை ஏமாத்தணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணம் தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்க வேண்டாம், அரசியல குதிச்சிருக்கிற திடீர் மக்களுக்கும் வேண்டான்றதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? நீங்க அவங்களோட வேலையோட நிறுத்திக்கிட்டா வன்னியர்களுக்கு ரொம்ப நல்லது. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த துரோகத்தை பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? அதற்கு மிகப்பெரிய அச்சாரமாக ஜி.கே. மணியும் அருள் அவர்களும் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க சத்தியமா சொல்ற பாருங்க. ஜி.கே. மணி அவர்களோ, அருள் அவர்களோ, காந்திமதி அவர்களோ, ராமதாஸ் அவர்களோ, 4 பேருக்குமே நம்ம சொல்றோம்,
வன்னியர்களுடைய மத்தியிலிருந்து எங்களுடைய கஷ்டத்தை நீங்க வாங்கிக்காதீங்க. புரியுதுங்களா? எங்களுடைய கஷ்டங்களையோ எங்களுடைய விஷயங்களையோ வாங்கினீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க இன்னும் இருக்கிற குறை காலத்துல. ஸோ அதனால வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து பழைக்கணும், வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தணும் அப்படின்ற சிந்தனையை கைவிட்டுருங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஒரு மனதாக முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர், அவர் தான் வருங்காலத்தோடைய பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு வன்னியர்கள் பெரும்பகுதியாக முடிவெடுத்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து வன்னியர் சமூகத்தோடைய நடுவில் பூந்துகிட்டு இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? இது ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையாகத்தான் நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? உங்கள் பக்கம் இருக்கிற ஒரு 10 சில்லறைகளுடைய மனநிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய மனநிலை கிடையாது. உங்கள் பக்கம் இருக்கிறவங்க பூரா 1ஆம் நம்பர் புறம்போக்குகளாகவும் 1ஆம் நம்பர் பொறுக்கிகளாகவும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. எப்படியாவது வந்து வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோடைய அரசியல் விஷயத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவோட திமுக கொடுத்துருக்கிற 5-10 பிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால அவனுங்கெல்லாம் வன்னியர்கள் கிடையாது, அவர்களை வன்னியர்களாக நாங்கள் ஏற்றுக்கிற மனநிலையும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்படியாப்பட்ட சில்லறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு போங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பெயரையோ மற்றும் வந்து வன்னியர் சமூகத்துடைய இந்த விஷயங்களையோ வைத்து எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கை சரிதான், அந்த அறிக்கை எப்படி தான் கொடுக்கணும், நேரடியாக தான் சொல்லணும். புரியுதுங்களா? என்ன போய் வந்து ராமதாஸ் ராமதாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நாம வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னவோ வந்து பார்த்தா நம்மலாம் பொறுத்து போனாலும் இவங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலையை தைலாபுரத்தோடைய பெரியவரை வச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற ஜிகே மணியிலிருந்து அருள்ல இருந்து காந்திமதி வரைக்குமே எல்லாருமே இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கி நீங்கள் எல்லாம் வந்து நிறுத்திக்கணும். நிறுத்திக்கல அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இன்னும் பெரியதாக நீங்கள் அசிங்கப்பட போவது உறுதி உறுதி உறுதி. புரியுதுங்களா? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அதிமுக ப்ளஸ் பாஜக இன்னும் வந்து இதர கட்சிகளோட கூட்டணிக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்துருச்சு. கண்டிப்பாக தைலாபுரத்தை யாருமே மதிக்கலை. தைலாபுரத்தை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாவே எந்த கட்சிகளும் மதிக்கலைன்றது தான் இங்கே ஊர்ஜிதமான உண்மை. அதை நம்பி வந்து யாராவது தைலாபுரத்துக்கு போனீங்க அப்படின்னா வன்னியர்கள் கொஞ்சம் சிந்தனையோடு இருங்க. தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லா காசாக மாறி போய் எத்தனையோ நாட்கள் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்